எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நீராட்ட பதியத்துல பெரியாழ்வார் பாடின நீராட்ட பதியத்துல 8வது பாட்டு, அதை பார்ப்போம். கன்றினைவால் ஓலை கட்டி கனிகள் உதிரவெறிந்து பின்தொடர்ந்தோடியோர் பாம்பை பிடித்து கொண்டாட்டினாய் போலும். நின்திறத்தே நல்லேன் நம்பி நீ பிறந்த திருநன்னாள். நன்றி நீ நீராட வேண்டும் நாராயணா ஓடாதே வாராய். இதாக பாட்டு. சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, கன்றினைவால் ஓலை கட்டி கரிகள் உதிரவிரைந்து பின்தொடர்ந்தோடியோ பாம்பை பிடித்து கொண்டாட்டினாய் போலும். நின்திறன் பெற்றிலே நல்லேன் நம்பி நீ பிறந்த திருநன்னாள். நன்றி நீ நீராட வேண்டும் நாராயணா ஓடாதே வாராய். இது அவங்க சொல்றது. இது சொன்னாலும் இதுல என்ன அர்த்தம்ன்றது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியுமா? இதை பிரித்து சொன்னாதான் புரியும். அதான் சொன்னேன். கன்றினை வால் ஓலை கட்டி என்ன பண்ணுவாங்க? விஷமம், கிருஷ்ணனோட விஷமத்தை சொல்றாரு. கண்ணுட்டி இருக்க, அதோட வாலில் ஓலையை கட்டிடுது. ஓலையை கட்டினோடனே அந்த ஓலை எரிய அப்படி இடிக்கிறது இல்லை, அதை பார்த்து ஓடும் இல்லை, அதை கண்டு ஒரு குஷி. கன்றினை வால் ஓலை கட்டி விஷமம் பண்றவனே, அது ஒண்ணு. அடுத்தது கனிகள் உதிர வெறிந்து. அந்த கண்ணுக்குட்டி ஓடுறத அந்த கண்ணுட்டியை பிடிச்சி தூக்கி அடிச்சாரான் ஒருத்தனம். ஒரு கண்ணுக்குட்டி ராட்சசன் வந்தான். அவன் பேர் வத்சாசுரன் பேரு. கம்சன் அசுரன் பேரு வத்சாசுரன் பேரு. அவன் கண்ணுக்குட்டி உருவில் வந்திருக்கான். கண்ணுக்குட்டி ராட்சசன் வாங்க. அவனுக்கு பேர் வந்து வத்சாசுரன். அவன் கூடயே இன்னொரு கபிலாசுரன் ஒருத்தனையும் அமிச்சான். கம்சன் அமிச்சிருக்கான். அவன் என்ன பண்றான்? பழம் வடிவில், விளாம்பழ வடிவில், விளாம்பரத்தில் விளாம்பழம். அதுதான் கிருஷ்ணனுக்கு இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா விளாம்பழம் படைப்பாங்க. விளாம்பழம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பழம். அதை பிடிக்கிறதுக்கு வரும்போது அந்த விளாம்பழமா உருவில் இருந்தா அந்த கனியை பறிக்கிறதுக்கு எப்படி ஏறுவான்? இங்கே மாட்டை கூட்டின்னு வந்துருக்கான். மாடெல்லாம் இந்த கனியை பறிக்கிறதுக்கு எப்படி ஏறுவான்? மேலே ஏறும்போது அப்படியே பிடிச்சி அவனை கீழே தள்ளி விட்டுலாம், இல்லை ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் கண்ணுக்குட்டி அவன் வந்து விளாம்பழ உருவில் அங்கே மேலே உட்காரான். இது கிருஷ்ணனுக்கு தெரியுது. அதனால என்ன பண்றாரு? கன்றினை வால் ஓலை கட்டி கனிகள் உதிர விழுந்து. அந்த கண்ணுக்குட்டியை என்ன பண்ணாராம்? காலை பிடிச்சி தூக்கி சுவைட்டி அடிச்சாராம். அதான் கனிகள் உதிர இருந்து. எங்க அடிச்சாருன்னா அந்த விளாம்பழ மரத்துல அந்த பழத்துக்கு பார்த்து அடிச்சாராம். விளாம்பழத்தை பார்த்து அடிச்ச உடனே என்ன ஆச்சு? இவர் அடிச்சது வேகம். அந்த கண்ணுக்குட்டி காலை பிடிச்சி தூக்கி அடிச்சது அது அந்த பழத்துல போய் அந்த விளாம்பழம் விழுறதுக்கு இந்த கண்ணுக்குட்டியும் விழுது. அது விழுந்த வேகத்துல அது கீழே விழுந்துச்சு. அந்த இடத்துல கருங்கல்லாம் மாறி பெருமாள் நின்றாராம். கருடன்கிட்ட சொன்னாராம். கருடன் என்ன பண்ணாராம்? கருங்கல்லாம் மாறி கீழே நின்ன முதுகு காட்டாராம். கருங்கல் முதுகா காட்டினாராம். முதுகுல வந்து விழுந்தா பார்த்தீங்களா அந்த வத்சாசுரனும் கபிலாசுரனும் ரெண்டு பேரும். கபிலாசுரன் மண்டை உடைஞ்சு செத்து போயிட்டான். வத்சாசுரன் கண்ணுக்குட்டி காட்டுச்சான். அவன் விழுந்து அவனும் அதே மாதிரி முதுகு உடைஞ்சி அவனும் செத்து போயிட்டான். ரெண்டு பேரையும் சாகடிச்சிருக்கார் பெருமாள். அதைத்தான் கிருஷ்ணன் அதைத்தான் இங்க சொல்றார். கனிகள் உதிர வெறிந்து. கன்றினை வால் ஓலை கட்டி கனிகள் உதிர வெறிந்து. அந்த விளாம்பழம் உதிர மாதிரி எரிந்து பின்தொடர்ந்து ஓடியோர். பின்னாடியே ஒரு பாம்பை துரத்தின்னு போனாராம். சாதாரண பாம்பு நம்மள துரத்தின்னு வரும் இல்லையா? பாம்பு வந்து இப்போ ஓடுறது இல்லையா? பாம்பை துரத்திட்டே போனாராம். பாம்பை துரத்திட்டே அதனோட இருப்பிடத்துக்கே போனாராம். எதுனா யமுனா நதி. பாம்பை பின்தொடர்ந்து ஓடியோர் பாம்பை பிடித்து, அதாவது காளிங்கன்ற பாம்பை பிடிச்சாரு, அது காளிங்கர் பிடிச்சு கொண்டு ஆட்டினாய் போலும். இவர் ஆடினார், இது வேற. ஆனா அதுவும் ஆடித்து படம் எடுத்து அதுவும் கிருஷ்ணனுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் கிருஷ்ணனுக்கு முதல்ல கிருஷ்ணன் வந்து அதுகிட்ட சண்டை போட்டு மல்லு கட்டி அதை வந்து அடைக்கிறார். அடைக்கின அப்புறம் அது என்ன ஆகுது? கிருஷ்ணனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறது. அப்ப அது ஆடுறது, நடனம் ஆடுது. கிருஷ்ணன் அது தலைமையில அதுக்கேற்ற மாதிரி இவர் ஆடுறார். அதனோட ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணன் ஆடுறார். அதைத்தான் இங்க சொல்றார். பின்தொடர்ந்து ஓடியோர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும். பிடித்து கொண்டாட்டினாய் இருக்கும். இங்க பிடித்து கொண்டு ஆட்டினாய். கொண்டாட்டம் கிடையாது, அப்படி எடுத்துக்கூடாது. நம்ம கொண்டு ஆட்டினாய், பிடித்து கொண்டு ஆட்டினாய். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பை ஆட்டி வைக்கான்னு அர்த்தம். பாம்பை ஆட்டி வைக்கிறாரு, கரெக்ட். அதுதான் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும். போலும்னா யசோதை என்ன பண்றா? யசோதைக்கு வரது விஷயம். யசோதை போறதுக்குள்ள இது எல்லாமே முடிஞ்சிடுது. அதனால போலும்ன்றா. இல்லாட்டா பாட்டினாய் அப்படின்னு முடிச்சிருப்பா. பாட்டினாய் போலும்னா அது மாதிரி நீ பண்ண போல இருக்கு அப்படின்னு பார்க்காத விஷயத்தை சொல்லும் போது போலும் அப்படி நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா? அதை சொல்றேன். இவ பார்க்கல, ஆனாலும் நான் பார்க்கல அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. பின்தொடர்ந்து ஓடியோர் பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் என்று. நின்திறத்தே நல்லேன். உன்னுடைய திறமை எனக்கு வராது. நின் திறத்து
நின் திறத்தேன் அல்லேன். உன்னுடைய திறமை திறத்தேன்னா உன்னுடைய திறமை அல்லேன் எனக்கு இல்லை. நம்பி எங்களது நம்பிக்கைக்குரியவனே, எங்களது நாயகனே, எங்களது காப்பாளனே, நீ பிறந்த திருநன்னாள். இன்னைக்கு நீ பிறந்த நாள், நீ பிறந்த திருநன்னாள். நன்றி நீ நீராட வேண்டும். நல்லது, நான் நீ குளிக்கிறது தான் நன்னா இருக்கும். படுத்தாத, எங்களை ரொம்ப படுத்தி வைக்காத அப்படின்னு அர்த்தம். நன்றி நீ நீராட வேண்டும். நாராயணா ஓடாதே வர, நாராயணனே ஓடாதே வா அப்படின்றதாக இது. நாராயணன்றதுக்கே வந்து நான்றது வந்து தெய்வம். அனன் அனன் நாராயணன். ஆன்றது வந்து பாம்பு. நாரா அனன் அனன்று வருது பாருங்க. நாரா அந்த அணவுன்னு பாம்பு. ஆதிசேஷன் ஆதிசேஷன் நீர் பாம்பு அணைய பாம்பு அணையா வச்சு நாராயணன் பாம்பு அணையில படுத்துட்டு இருக்கணும்னு அர்த்தம். நாரானா இறைவன் பெருமாள் திரு மகாவிஷ்ணு, அணையன்னா பாம்பு, நாராயணன். அதான் நாராயணன்ற பேர் வந்து காரணம். அதாவது அடுத்தது நாளைக்கு வந்து 9வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.